ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த ஸ்வீட்டான தேங்காய்பால் ரவை கேசரி சுவை மறக்கவே முடியாது. நெய் மணம், தேங்காய்பால் ஃப்ளேவர், சூப்பரான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரவை கேசரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த கப்பால் 2 கப் ரவை எடுக்கிறேன். இது நான் வறுக்காத ரவை தான். ஏனென்று சொன்னால் நாங்கள் நெய்யில் வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 2 கப் ரவை எடுத்திருக்கிறேன். இது நாங்கள் தேங்காய் பாலில் தான் இந்த கேசரி நான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால் சேர்த்து அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காயை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அரைச்சு தனியாக கட்டிப்பாலாக எடுக்கணும். 2ஆம் பால் 3ஆம் பால் தேவையில்லை. நல்ல எவ்வளோ திக்காக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். நான் அதே கப்பில் தழும்ப 1 கப் பால் எடுத்துருக்கிறேன். இனி வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் நெய் கொஞ்சமாக சேர்த்து நெய் நல்லா உருகி வந்தோன்னே ரவையை சேர்த்து கொள்ளுங்க. ரவை இந்த நெய்யோட சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கை விடாம நல்லா வறுத்தெடுங்க. என்னன்னு சொன்னா கை விட்டீங்கன்னு சொன்னா அந்த எரிஞ்ச மாதிரி போயிடும். அதனால அந்த நெய்யும் ரவையும் சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்தா சதம் சரியா இருக்கும். இந்த ரவையும் நெய்யும் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. அதே மாதிரி இன்னொரு சட்டி அடுப்புல வச்சுட்டு நான் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். அதனால 4 கப் தண்ணி வேணும். மூன்று கப் தண்ணியும் 1 கப் கட்டி தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த தேங்காய் பாலில் கேசரி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். இந்த கட்டி தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். நான் நிறத்துக்காக கேசரி பவுடர் சேர்க்கல. மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரவை நல்லா வறுபட்டு வந்துட்டுது. அந்த டைமில் நான் 2 கப் ரவைக்கு நான் 1.5 கப் சுகர் எடுக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரவையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சுகர் சேர்த்தது தெரியாமல் அந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. கைவிடாமல் கிளறிக்கொள்ளுங்க. இந்த டைமில் நான் ஒரு 3 to 4 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸும் சேர்க்கலாம். பட் வெனிலா எசன்ஸை விட ஏலக்காய் சேர்த்தா இன்னுமே வாசனை நல்லா இருக்கும். நல்லா வறுபட்டு வந்தோன்னே அந்த கொதிச்சு வந்திருக்கிற தேங்காய் பால் தண்ணீரை இதில் சேர்த்துக்கொள்வோம். இந்த ரவையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் ரவை எடுத்தனால 4 கப் தண்ணி, அதாவது 3 கப் தண்ணியும் 1 கப் கட்டி தேங்காய் பாலும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கட்டி படாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து கொதிக்காம ஊத்துனீங்கன்னு சொன்னா ரவை வந்து கட்டிப்பட்டு போயிடும். அதனால தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இதே மாதிரி நல்லா திரண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கேசரி வந்து நல்லா ஷேப்பா கட் பண்ணி எடுக்கலாம். சட்டியில ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். இனி பாருங்க, நான் வந்து ஒரு தட்டுல நெய் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து இந்த கேசரிய சேர்த்து நல்லா தட்டி விட போறேன். நல்லா சமப்படுத்தி விடுங்க. எல்லா பக்கத்தாலையும் நெய் கரண்டிக்கும் அந்த தட்டுலையும் நெய் தடவிட்டு நல்லா சமப்படுத்தி விடுங்க. பாருங்க, நல்லா செட் ஆகி வந்துட்டது. இனி கட் பண்ணி எடுப்போம். பாருங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேசரி வந்து ரெடி ஆயிட்டு. தேங்காய் பால்ல செய்த ரவை கேசரி ரெடி ஆயிட்டு. பாருங்க, தேங்காய் பால்ல செய்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரவை கேசரி ரெடி ஆயிட்டு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி துண்டுகளா கட் பண்ணி எடுங்க. சூப்பரான ரவை கேசரி ரெடி ஆயிட்டு. அந்த அளவுகள் வந்து நீங்க சரியா செய்தீங்கன்னு சொன்னா இந்த சட்டியில ஒட்டாம சூப்பராகவே வரும். பாருங்க, நான் கொஞ்சமா தான் மஞ்சத்தூள் சேர்த்தேனா எப்படி நல்ல நிறமா வந்திருக்குன்னு சொல்லி. நீங்க கேசரி பவுடர் சேர்க்கணுமென்ற அவசியம் இல்லை. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாவே ஒரு ரவை கேசரி செய்திடலாம். நெய் வந்து நான் நிறைய சேர்க்கையில கொஞ்சமா தான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்தேன் நான் ஸ்டார்ட்ல ரவை வறுக்கும் போது. அதுக்கு பிறகு எந்த ஒரு நெய்யுமே சேர்க்கையில. பாருங்க, எவ்வளவு சாஃப்டா நல்ல பீஸா கட் பண்ணக்கூடிய மாதிரி ரவை கேசரி செய்தாச்சு ஈஸியான முறையில. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெஜ்ஜு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.